மா இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம ஆரம்பிக்கிற? அதெல்லாம் நான் பத்திரமா இருப்பேன். நீ போனை வச்சுட்டு தூங்கு, நான் காலையில கூப்பிடுறேன். நாங்க என்னத்த நிம்மதியா தூங்குறது? நீ தூங்கு. சரிம்மா, வைக்கட்டுமா? ம். ம். சொல்லியா, என்னையா காலங்காத்தால போனு? யோ, உன் ஹோட்டலுக்கு ரைடு வராங்கயா. யோ, என்னையா சொல்ற? இதெல்லாம் முதல்லயே சொல்ல மாட்டியா? வையா போன. டேய் வரேங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார். யோ, இவனை எங்கேயா புடிச்சு வையா. நாங்க செக் பண்ணிட்டு வந்தோம். யோ, இல்லையா? ஏமா வாங்க. இல்லையா? கான்ஸ்டபிள், அந்த ரூமை செக் பண்ணுங்க. இது லாக்ல இருக்கு சார். கூட்டு போய் ரிசப்ஷன்ல உட்கார வைங்க. ஏய், உள்ள போய் பிடிங்க அவனை. யாரு? யாருங்க? யாரு? யாருங்க? கேக்குறேன்ல, யாரு? யாருங்க? ஏய், ஏய், ஹலோ, ஏய், யாரு? யாருங்க நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வெளியே போங்க முதல்ல. ஏய், சத்தம் போடாத. கொஞ்ச நேரத்துல போயிருவேன். அமைதியா இரு. யார் வந்து கேட்டாலும் யாரும் இந்த பக்கம் வரலன்னு மட்டும் சொல்லிரு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. இப்ப நீங்க போல, நான் மேனேஜ்மென்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய், சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், ஏய், கைய விடு. ஏய், ஏய், கைய விடுடா. அமைதியா இருமா. நானே போயிருவேன்மா. ஒழுங்கா வெளியே போயிடு. இல்லன்னா மரியாதை கெட்டுரும். விடு. ஏய், என்னடி ரொம்ப தூர? மாட்னா 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். சீ, கைய விடு. இங்க பாரு, அமைதியா இரு. 2 பேரும் சேர்ந்து தப்பிக்கலாம், புரியுதா? ஏய், விடு. சீ, கைய விடு. ஏய், சார், சார், இவன் யாருன்னே தெரியல சார். திடீர்னு ரூம்குள்ள வந்துட்டான். உங்களுக்கு எல்லாம் நேரங்காலமே இல்லையாடா? காலங்காத்தால எங்களுக்கு இதான் வேலையா? சாரி சார். திருந்தவே மாட்டீங்க. என்ன? டேய், உங்களுக்கு வேலையே இல்லையா? என்னடா? மன இருக்கிற ஆ? சார், சார், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் இந்த ரூமுக்கே வந்தேன். இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது சார். திடீர்னு ரூம்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேம். சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்களை எல்லாம் பார்த்தா கேன மாதிரி தெரியுதா உனக்கு? சார். நீ சொல்றத நம்புறதுக்கு என்னமா வேடிக்கை பார்த்து இருக்கீங்க? எடுத்துட்டு போங்க. மேம், மேம், ப்ளீஸ், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். மேம், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல மேம். மேம், நான் ஒரு இன்டர்வியூக்காக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். அவ திடீர்னு வீட்டை பூட்டிட்டு போயிட்டான். நான் வேற வழி இல்லாம தெரியாம இங்க வந்து தங்கிட்டேன் மேம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் மேம், இந்த நம்புங்க மேம், ப்ளீஸ். ஏய், ரொம்ப நடிக்காத. உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்துட்டோம். இந்த டிராமாலாம் இங்க வேண்டாம். நட. மேம், போ. மேம், வேண்டாம் மேம். வாடி. மேடம், 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 வாடி. ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். மேடம், நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது மேடம். நீங்க கீழே ரிசப்ஷன் அண்ணா கிட்ட வேணா கேட்டு பாருங்க ப்ளீஸ். நான் இப்பதான் இந்த ரூமுக்கே வந்தேன்.
ஏய் அந்த பிராடு தான் முதல்ல கம்பி என்ன போறான், நீ அவனை சாட்சி கூப்பிடுறியா? பேசாம வந்தீனா உனக்கு ரொம்ப நல்லது. ஐயோ மேம் 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 ப்ளீஸ் மேம் 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 உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் மேம் ப்ளீஸ் மேம் எழுந்துடி, எழுந்துரு. மேம் மேம் எல்லாத்தையும் சொல்ல கூட எழுந்துரு சொல்றல. ரூம்லயே இருக்கு ஏய் நடடி. அவ்வளவு பெரிய உத்தமி லாட்சி பக்கமே வந்திருக்க கூடாது. ப்ளீஸ் மேம் நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது மேம் மேம் என்ன நம்புங்க மேம் ப்ளீஸ் மேம் என்ன விட்டுருங்க மேம் என்ன நம்புங்க ப்ளீஸ் யோ எல்லாத்தையும் ஜீப்ல ஏத்தியா? எஸ் சார் சார் ஓடி ப்ளீஸ் மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம் வாங்குறல. மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் சார் 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 ஒரு நிமிஷம் சார் சார் இந்த ரைடு எதுக்காக சார்? இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. சார் இந்த ஹோட்டல் எம்டிக்கும் உங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா சார்? அதெல்லாம் எதுவும் இல்ல. போட்டோலாம் எடுக்காதீங்க. போ, போ. சீக்கிரம். வேகமா ஏறுங்க. ஏய், வேகமா. ஓடி. அம்மா அந்த ஃபைல் ரெடி பண்ணுமா. உட்காரு. என்னம்மா பொண்ணு, எந்த ஏரியா? மேடம் தொழிலுக்கு புதுசு போல. இவ்வளவு தூரம் வந்தாச்சு இதுக்கு மேல பழகிடும். என்னம்மா உங்களை எல்லாம் விருதுగా கூட்டு வந்திருக்கோம். ஜம்பமா உட்கார்ந்து இருக்கீங்க. மேடம் வர உங்க கண்ணுக்கு தெரியல? எந்திரிங்கம்மா. இதுங்க தான் அந்த கேஸுங்களா? ஆமாம்மா. அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. இன்னும் ஏன் இங்க உட்கார வச்சிருக்கீங்க? இல்லம்மா உங்ககிட்ட காட்டிட்டு. இவளுங்களை பார்த்து நான் என்ன செய்ய போறேன்? டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ரிமாண்ட் பண்ணுங்க. சரிங்கம்மா. எல்லாரும் வரிசையா வாங்க. கூப்பிடுறாங்கல்ல, போங்க. வேகமா வாங்கம்மா. உங்க பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்க. உன் பேரு என்னடா? பாலாங்க ஐயா. அட்ரஸ் சொல்லு. அடுத்து உன் பேருடா? நீ சொல்லு, உன் பேர் என்னம்மா?
பூஜா. ஆ? என்ன அப்படி பாக்குறீங்க? ஆமா, போன தடவை வேற பேர் சொன்ன. அப்போ அந்த பேரு, இப்போ இந்த பேரு. சரி, அட்ரஸ் சொல்லு. நம்பர் 7, முண்டக்கண்ணியம்மன் தெரு, தாம்பரம். நீ போய் உட்காரு. அடுத்து வாமா. உன் பேர் என்னமா? அனிதா. அட்ரஸ் சொல்லுமா. ஆமா, உன் பேர் என்ன? தெரியாதா? ஏட்டையா, என்ன புதுசு மாதிரி கேக்குற? எத்தனை வாட்டி வந்திருக்கேன். ஏய், சும்மா இரு. இன்ஸ்பெக்டர் அம்மா கிட்ட மாட்டி விட்டுறாத. சரி, போய் உட்காரு, போ. அடுத்து மா, வாமா. உன்னை தனியா கூப்பிடுமா? வா வா. பேர் என்னம்மா? ஏய், பேர் கேட்டுட்டு இருக்கல. மித்ரா. சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் தெரியாம அங்க போய் மாட்டிக்கிட்டேன் சார். ஆமா, இவ பெரிய பச்சை பாப்பா, தெரியாம மாட்டிக்கிட்டா. ஏய், கேக்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. அட்ரஸ் சொல்லுமா. அட்ரஸ் சொல்லுமா. மேடம், நீங்களாவது என்ன நம்புங்க மேடம். எனக்கு எதுவும் தெரியாது மேடம். நான் தஞ்சாவூர்ல இருந்து இன்டர்வியூக்காக தான் வந்தேன். ஃப்ரெண்ட் திடீர்னு வெளியில போயிட்டதுனால வேற வழி இல்லாம நான் அங்க போய் தங்கிட்டேன் மேடம். தஞ்சாவூரா? சரி, உங்க அப்பா நம்பர் சொல்லு. நான் ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ண பிராத்தல் கேஸ்ல புடிச்சிருக்கோம், அவன் நல்லவ வல்லவன்னு நாடகம் போடுறா, எது உண்மைன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்னை விட்டு. வேண்டாம் மேடம், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஒரு உயிரை விட்டுருவாரு. இங்க பாருமா, உன்ன மாதிரி விதவிதமா கதை சொன்ன 1000 பேரை நான் பாத்திருக்கேன். நீ சொல்றது உண்மைன்னா உங்க வீட்டு டீடைல்ஸ கூட செக் பண்றோம். இல்லனா இங்கேயே கிடக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. மேடம், மேடம், மேம். கார்த்திகா, இங்க வா. சொல்லுங்க மேடம். இந்த பொண்ணு சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். எதுக்கும் கான்ஸ்டபிள் அனுப்பி செக் பண்ண சொல்லு. ஓகே மேடம். சாப்பாடு வாங்கிக்கோங்கம்மா, வாங்கம்மா. தனியா கூப்பிடுமா? வரமாட்டியா? குடி. டேய், சாப்பிடலாம்ல, இப்படி அழுதுகிட்டே இருந்தா சரியாயிடுமா? இந்த கஷ்டம்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். சாப்பிடுமா. விமலா. எஸ் மேடம். இங்க வா. வெளியில ஒரு பொண்ணு அழுதுட்டு உட்கார்ந்திருப்பா, அவளை போய் கூட்டிட்டு வா. ஓகே மேடம். சார் எப்படியாவது முடிச்சு விடுங்க சார் அந்த கேஸ. மேடம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. உள்ள மா, மேடம் உன்னை கூப்பிடுறாங்க. வாமா, போமா, போ. இதுல சைன் பண்ணு.
மேடம் மேம் நிஜமாவே நான் எந்த தப்பும் பண்ணல மேம். ப்ளீஸ் என்ன நம்புங்க மேம். சும்மா வாய் வார்த்தையில நீ சொல்றதை என்னால நம்ப முடியாது. வீட்டு டீடைல்ஸ கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு பண்ணு, யாரோ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னல, அந்த பொண்ணோட நம்பர் கொடு. அவ சொன்னா நான் உன்னை அனுப்பிடுறேன். ஆ, சரி மேம், நான் தரேன். இங்க பார், நீ சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தாலும் இருக்கலாம் தான் நான் அந்த லாட்ஜுக்கு போய் நீ தங்கி இருந்த ரூம செக் பண்ண சொன்னேன். ஆனா அங்க உன் பேக் திங்ஸ்னு எதுவுமே இல்ல. இப்ப உன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண உனக்கு இருக்கிற ஒரே வழி உன் ஃப்ரெண்டு தான். என்ன மேம் சொல்றீங்க? திங்ஸ் எல்லாம் காணுமா? ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு. இப்ப எனக்கு யாரு வேலை கொடுப்பா? இரு, பதறாது. உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் மீட்டு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. கால் பண்ணு. கொடு. ஹலோ ஹலோ, ரம்யாவா? சொல்லுங்க, நீங்க யாரு? நான் இஎன் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. சொல்லுங்க மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, பிரச்சனை எல்லாம் இல்ல. காலையில ப்ராஸ்டியூஷன் கேஸ்ல ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணோம். அவ உங்களை பார்க்க வந்ததா தான் சொல்றா. அந்த பொண்ணு பேர் கூட மித்ரா. அவளை உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம், எனக்கு மித்ரான் யாரும் தெரியாது. ராங் நம்பர் நினைக்கிறேன். ஓ, அப்படியா? ஆமா மேடம். ஓகேமா, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சாரி மித்ரா, என் புருஷனுக்கு போலீஸ் அது இதுன்னா சுத்தமா பிடிக்காது. என்ன கொன்னே போட்டுருவாரு. என்ன மன்னிச்சிடுடி. மேம் சொன்னாலா? நான் கிளம்பலாமா மேம்? ஏய், எங்களெல்லாம் பார்த்தா என்ன கேனைங்க மாதிரி தெரியுதா? உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றா. ராஜ்குமார் மேடம். இவ்வளவு தூக்கி உள்ள போடு. எஸ் மேடம். மேம் மேம் Ha ha ha!